வெள்ளித்திரையை தாண்டி சின்னத்திரை பிரபலங்களுக்கு தான் மக்களிடம் அதிக மவுசு உண்டு. இதனால் படங்களை விட சீரியல்களில் தான் நடிக்க பலரும் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. தொடர்கள் நடிப்பது, ரியாலிட்டி ஷோஸ்களில் கலந்து கொள்வது, தனியார் நிகழ்ச்சிகள் செல்வது, நிறைய போட்டோஷூட் நடத்துவது என செம பிஸியாக இருக்காங்க. அப்படி சின்னத்திரையில் அறிமுகமாயி பிரபலங்கள் சொந்தமாகவும் தொழில் செய்து வந்துட்டு இருக்காங்க என தகவல் வெளியா இருக்கு. அப்படி யார் யார் என தொழில் செய்கிறார்கள் என்ற விவகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சந்தோஷினி சில படங்கள்ல நடித்ததின் பின் சின்னத்திரை பக்கம் வந்து மரகத வீணை, அரசி, அண்ணி உள்ளிட்ட தொடர்களில் நடிப்பது. இவர் சென்னையில சொந்தமாக மேக்கப் ஸ்டுடியோவும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல நடிகர் ஸ்ரீ, ஆனந்தம், அகல்யா, மலர்கள், பந்தம், இதயம் மற்றும் யாரடி நீ மோகினி ஆகிய சூப்பர் ஹிட் தொடர்களில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் நடிகர் ஸ்ரீகுமார். இப்பொழுது சன் டிவில வானத்தை போல தொடரில் பாசமுள்ள அண்ணனாக நடித்து வந்துட்டு இருக்காரு. இவர் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வந்துட்டு இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்டர் பப்ளு தமிழ், தெலுங்கு படங்களில் வில்லன் மற்றும் துணை கதாபாத்திரங்களை நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அரசி, வாணி ராணி, கண்ணான கண்ணே உள்ளிட்ட சீரியலையும் நடித்து வந்துட்டு இருக்காரு. இவர் சென்னையில புறநகர் பல ஹோட்டல்களையும் சொந்தமாக வைத்திருக்காருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் நாயகியாக கலக்கி வந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் மிகவும் பிரபலமான இவர் சென்னையில் சொந்தமாக ஃபேஷன் போட்டிக் ஒன்னை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ருத்திகா சினிமாவில் நுழைந்த நேரத்தில் சில படங்களில் நடித்தவர். குக் வித் கோமாளி ஷோ மூலம் மக்களிடம் நன்கு பிரபலமானார். அதன் பின் அழகு சாதனம் துறையின் ஆர்வம் கொண்டவர். 2 பிரபலமான அழகு சாதனம் பிராண்டுகளை வைத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் வெங்கட் பிரபல நடிகர். சஞ்சீவ் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை என கலக்கியவர். இவர் தனது குடும்பம் நடத்தும் காபி ஷாப் தொழிலை கவனித்து வந்துட்டு இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா விஜய் மகேஸ்வரி பிரபல தொகுப்பாளினியாகவும் பிக் பாஸ் போட்டியாளராகவும் கலக்கி வரும் விஜய் மகேஸ்வரி சொந்தமாக ஒரு உணவகத்தை வைத்திருக்காங்க. அதோடு ஃபேஷன் பொட்டிக்கையும் ஒன்னு வைத்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.